நமஸ்தே. பெரியவா சரணம். ஹனுமான் கதையோடு இருக்கிறதாக நம்ம நிறைய விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்குறோமே, இது எப்படின்னு தெரியுமோன்னு பேக்ரவுண்டு சொல்கிறா பெரியவா. முதல்ல சொன்ன மாதிரி ஹனுமான் சஞ்சீவி பர்வதத்தை பெரிய மலையை கையில் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு ஆஹான்னு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே ஹனுமான் ஒரு மரத்தை பிடுங்கி கையில் வச்சுட்டு இருக்கா மாதிரியோ ஒரு சின்ன கல்லை கையில் வச்சுட்டு இருக்கா மாதிரியோ பார்த்தாக்கா நமக்கு என்னமோ மாதிரி இருக்கோ இல்லையோ அப்படின்னு இதே வார்த்தைகளை கொடுக்குறா. ஏன் இந்த என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பார்வை எந்த அளவுக்கு குறுகி போயிடுத்து, நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி விசாலமான ஒரு பார்வை இருந்ததோ, பரந்த மனப்பான்மை இருந்ததோ நம்மளுடைய முன்னோர்களுக்கு, அதிலிருந்து நமக்கு ரொம்ப இறங்கி குறுகி போயிடுத்துங்கிற விஷயத்த பெரியவா இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறார். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தான்னாக்கா, எந்தெந்த இனத்தினால என்னென்ன முடியுமோ, இனம்னாக்கா இங்கே ஒரு ஜாதி அல்லது ஸ்பீஷீஸ்னு வச்சுக்கலாம். ராட்சச ஜாத்தினா இவாளால் இதான் முடியும், மிருகங்கள்னா இவாளால் இதான் முடியும், வானரம்னா இவாளால் இதான் முடியும்னு எந்த இனத்தினால எது முடியுமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அப்படியே ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிம்பத்தட்டிக் மைண்ட் செட்டோட அவள்லாம் இருந்தால் நம்முடைய முன்னோர்கள்லாம். அதனால் அவளுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியலை, அதை பார்த்தா என்னமோ மாதிரின்னு அவளுக்கு தோணலை. ஆனால் நம்ம தான் இப்போ இப்படி ஆயிட்டோமோன்னோம், அதனால் நமக்கு என்னமோ மாதிரி தோணுமே அப்படிங்கிறதுனால தான் ஹனுமான் வேற ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாருங்கிற பிரிவா. அதனால் என்ன டிசைட் பண்ணாராம், பின்னாடி இதே மாதிரி வாயுகுமாரனாக வரக்கூடிய பீமசேனன் எப்படி இருக்கான் அப்படின்னா, பீமன் எப்பவும் கையில் கதையோடு தானே இருக்கான். அதே மாதிரி இவரும் வாயுகுமாரன் தானே, இவரும் அந்த பீமசேனன் மாதிரியே தானும் கையில் ஒரு கதையை வச்சுட்டே காட்சி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார் ஹனுமான். நமக்காக எப்படி நம்ம பேரில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட கருணை இந்த குழந்தைகளுக்கு இவா பார்த்து ரசிக்கிற மாதிரியே ஒரு ரூபத்தை கொடுப்போமே அப்படின்னு ஹனுமான் மனசுனால் நினச்சி பரம பக்தாளாக இருக்கக்கூடிய சிலருக்கு இப்படி கையில் கதையோடு அதுக்கப்புறம் காட்சி கொடுத்துருக்காராம். அப்படி காட்சியை பார்த்து ரசித்த பக்தர்கள் சிற்பிகள்கிட்ட சொல்லி இது மாதிரி எங்களுக்கு விக்கிரகம் வடித்து கொடுங்கோன்னு சொல்ல ஆரம்பித்து, அதுக்கு பிறகு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சித்திரங்கள் சிற்பங்கள் எல்லாம் ஹனுமான்னு சொன்னாக்கா கையில் கதையோடு இருக்கா மாதிரி நம்ம பார்க்குறோமே, இப்படித்தான் இது அமைஞ்சிருக்குன்னு இந்த பேக்ரவுண்ட்லாம் சொல்லின்னு வரேன். இப்படி ஒரு யுத்த காலத்தில் எப்படிப்பட்ட தர்மங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் நியூவான்சஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அப்படி புட்டு இவ்வளோ அழகாக பிரிவா இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறா. சரி, புராணங்களில் இதிகாசங்களில் இருக்கிற தர்மங்கள் மாத்திரம்தான் பிரிவா எடுத்து சொல்கிறாளான்னா இல்லவே இல்லை. நமக்கு ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தர்மங்கள் என்னங்கிறதையும் ரொம்ப அழகாக, நம்ம மறந்து போகக்கூடிய விஷயங்களை அல்லது நம்ம மறைச்சிட்டு போகிற விஷயங்களை கூட பெரியவா அழகாக இப்படி வெளியில் எடுத்து முத்தும் ரத்தனமாக நம்ம கண்ணு முன்னாடி வச்சு நம்மளை மறுபடியும் அதை பார்க்க வைக்கிறேன். அது மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ பார்ப்போம். பெரியவா சத்தாராவில் இருந்துன்ற சமயம், அங்கே சத்தாரான்னு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கிராமம் தானே, அங்கே காலங்கார்த்தால் பெரியவா 4:30 மணிக்கு எழுந்து அங்கே ஒரு தரிசனம் கொடுக்கக்கூடிய டயத்துலேயே அவ்வளோ பேர் அந்த சின்ன கிராமத்தை தேடி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நின்றுருக்காளாம். அப்படிப்பட்ட ஒரு விடியற்காலை நேரம். பெரியவா எழுந்து உட்காந்து பேசின்னு இருக்கா. முந்தின நாள்லாம் பெரியவா மௌனம். இப்போ அடுத்த நாள் இப்படி காலம்பரை பெரியவா பேச போகிறான்னே அதுக்காகவே ஆசையோடு பல பேர் காத்துன்னு இருக்கா கேட்கறதுக்காக. அப்படி பெரியவா மெதுவாக பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கும் பொழுது, இங்கே இந்த பெல்காம் வந்திருக்கானா அப்படின்னு ஒருத்தட்ட கேட்குறா சிஷ்யர்கிட்ட. பெல்காம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர், அவரை பெரியவா பெல்காம்னே கூப்பிட்றாலாம். பெல்காம் வந்திருக்கானா அப்படிங்கிறா. ஆமாம் பெரியவா அப்படிங்கிறார் இவர். அதுக்குள்ளே பெல்காமே ஓடி வந்துடுறார். ஓடி வந்து பெரியவா முன்னாடி தண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா பார்க்குறா, நீ சத்தாராவுக்கு அடிக்கடி தரிசனத்துக்கு வந்துட்டுருக்கியோ அப்படிங்கிறா. ஆமாம் பெரியவா அப்படிங்கிறார். நான் இந்த மகாராஷ்டிரா பிரதேசத்துக்கு வந்த பிறகு இது வரைக்கும் நீ எத்தனாவது தடவை என்னை பார்த்துருக்கே இப்போது அப்படின்னு பெரியவா ரொம்ப சாதாரணமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்குறான். இப்போ அந்த பெல்காமுக்கு அவருக்கு என்ன தோன்றதா மனசில், நான் இவ்வளோ தடவை இங்கே பார்த்துருக்கேங்கிறத எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துகிற மாதிரி பெரியவா அழகாக இப்படி ஒரு கேள்வி கேட்டு எல்லார் முன்னாடி நான் இவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு இப்போ சொல்ல வைக்கிறாளோ அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு பூரிப்போட இத்தனை தடவை அப்படிங்கிறாராம். அது சரி, நீ இவ்வளோ தடவை வந்துட்டு போகிறையே, எப்படி உன்னால் போக முடியறது இவ்வளோ சகஜமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அவர் பெல்காம் சொல்கிறார், நான் தான் ரயில்வேஸில் வேலை பண்ணுறேனே பெரியவா, எனக்கு பாஸ் இருக்கணும், ரயில்வே பாஸ் வச்சுட்டு அப்பப்போ அதனால நான் போயின்னு இருக்கேன். அப்படியா,
உன் பாஸ் எங்கே நான் பார்க்கட்டும், கொஞ்சம் எடுத்து இங்கே வைய அப்படின்னு இப்படி முன்னாடி தரையில் இப்படி தட்டுறா. அவர் ஒன்றும் புரியல அவருக்கு. சரி பெரியவா அதை கேட்குறா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துலலாம் இருக்கார். அப்படி பாஸ் எடுத்து முன்னாடி வச்சு விட்டார். விடி காத்தால வேலை, கணபதி நான் எழுதுறா இதை. அந்த காத்தால வேலை இருட்டுன்னு முழுக்க போகலை. பெரியவா அப்படி சைடில் இருந்த டார்ச் எடுத்து அப்படி கையினால் இப்படி ஒரு பட்டனை இப்படி அழுத்தி அப்படி வெளிச்சத்தை போட்டு இப்படி பார்க்குறாள் அந்த பாஸை கையில் எடுத்து. இதை பார்த்துட்டு, நீ இந்த பாஸில் தானே வந்து போயின்னு இருக்கேன்னு சொல்கிற? ஆமாம் பெரியவா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இந்த பாஸில் வந்து போகிறேன்னாக்கா இந்த எக்ஸாமினருனுடைய கையெழுத்து இதில் இருக்கணுமே. ஒரு தடவை வரும்போதும் போகும்போதும் ஒரு கையெழுத்து கூட காணமே. இவ்வளோ தரம் வந்தேன்னு சொல்கிற, ஒரு தடவை கூட இதில் என்ட்ரி போட்டு கையெழுத்து காணமே அப்படின்னு ஒரு கேள்வி. அவருக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. பெரியவா சொல்கிறா, ரயில்வேஸில் இருக்கேங்கிறது சரிதான், ஆனால் அதுலேயும் பாஸை வச்சுட்டு எத்தனை தடவை ட்ராவல் பண்ணலான்னு ஒரு நியமம் இருக்கோன்னோ. நீ இந்த பாஸை வச்சுட்டு இவ்வளோ தடவை வந்திருக்கேன், ஒரு தடவை கூட இந்த எக்ஸாமினர் செக் பண்ணி கையெழுத்து போட்டதாக ஒன்றுமே காணமே. இப்படி பண்ணுறது சரியான்னு ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ தர்மம்னாக்கா வெறும் வாய்ப்பேச்சா இல்லை, இன்னொருத்தர் நம்மளை பார்த்து கேட்காத வரைக்கும் கூட, கேட்டாதான் நம்ம தப்பு பண்ணதை தெரிஞ்சுப்போங்கிறது இல்லை, கேட்காம இருந்தால் கூட நமக்காகவே உள்ளுக்குள்ள தர்மம்னா என்னன்னு தெரியணும், எது அலோடு எது அலோடு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை பெரியவா அங்கே எடுத்து காமிக்கிறான். இந்த பக்தருக்கு அவ்வளோ நயமாக இந்த விஷயத்தை இப்படி எடுத்து ஹைலைட் பண்ணிவிட்டு, நீ ஒரு காரியம் பண்ணு, இப்போ நீ ஊருக்கு திரும்பி போன உடனே நீ என்ன பண்ணோன்னாக்கா இந்த பாஸை கொண்டு போய் ஒழுங்காக சரண்டர் பண்ணிவிடு. இதுக்கு மேலே இதை வச்சுட்டு நீ இவ்வளோ தடவை மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடாது. போய் முதல் காரியமாக சரண்டர் பண்ணிவிடு. இனிமே உன் கை காசு செலவு பண்ணிட்டு நீ என்னை பார்க்க வரத்துக்கு உனக்கு எப்போ முடியுமோ அப்போ வந்தால் போரும் அப்படின்ட்டுலாம் பெரியவா. நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோடைய பணம் தானே, இந்த பாஸ் ஒன்று இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகிட போகிறது, கவர்மெண்ட்டுக்கு என்ன குறைச்சல், ஏதோ ஒரு ட்ரெயினில் நம்ம ஏறின்னு வந்துட்டு போயிட போகிறோம், இந்த ஒருத்தர் வர்றதுனால என்ன குறைய போகிறது, இதெல்லாம் நம்ம யோசிப்போம். பெரியவாளை பொறுத்த வரைக்கும் தர்மம்னா தர்மம் தான், இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும். நியமம்னாக்கா எப்படி அங்கே ராமன் பண்ணார், அந்த ஒரு மறைஞ்சின்னு இருக்கிறவனை தாக்கப்படாதுன்னு ரூல்னாக்கா, அவன் மறைஞ்சின்னு இருக்கிறவனா வாஸ்தவத்தில் இல்லை பரவாயில்ல லெட்டஸ் ஏர் ஆன் த ரைட் சைடுன்னாராம். அதே தான் இங்கே பெரியவாளை பொறுத்த வரைக்கும். இது நியமம்னா இப்படித்தான், கையெழுத்து இல்லைங்கிறதுனால இப்படியே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, போய் சரண்டர் பண்ணிவிடும் முதல்ல. இனிமேல் உன்னால் எப்போ செலவு பண்ணிட்டு வர முடியுமோ அப்போ வந்தே ஆனால் போரும் அப்படின்ட்டார். இந்த பெல்காமுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி ஆயிடுத்து இன்னைக்கின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே ஒரு கஷ்டத்தோடு அப்படியே நகர்ந்து போயின்னு இருக்கார். அந்நேரம் பார்த்து வேற ஒரு பக்தர் வர்றார் மெட்ராஸ்லேருந்து. இது நான் சொல்கிறது அந்த காலத்தில் பெரியவா சந்நிதியில் இருந்து பெரியவா ஏதோ ஒரு காரியத்துக்காக தர்ம காரியத்துக்காக பெரியவா செலவு பண்ண வைப்பேல்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துன்னு வந்திருக்கேன். இத்தனை வருஷமாக 1000 ரூபா சேர்ந்துருக்கு, பெரியவாட்ட ஒப்படைக்கணும்னு கொண்டு வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு ஒரு தட்டில் வச்சு பெரியவா சந்நிதியில் இப்படி வச்சு நமஸ்காரம் பண்ணுறார். கணபதி நான் எழுதுறார், இந்த இடத்துல பெரியவா சந்நிதியில் பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே கிடையாதுன்னு அந்த பக்தருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு வழியில் பெரியவா இதை யாருக்காவது எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அந்த கைடன்ஸ் கொடுப்பான்னு ஒரு ஆசையில் இந்த பக்தர் இங்கே வச்சு விட்டார். மற்றபடி பெரியவா சந்நிதியில் பணங்கிறதுக்கு என்ன வேல்யூ, அவர் அப்படியே அக்னியானா இருந்தால் பெரியவா, பணங்கிற விஷயத்துக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது பெரியவா கிட்ட. அந்த மாதிரி இப்படி ஏதோ ஒரு டைரெக்ஷன் வரட்டுங்கிற ஒரு ஆசையில் இந்த பக்தர் கொண்டு அங்கே வச்சுட்டார். அப்போ என்ன பண்ணாலாம் பெரியவா, இந்த பெல்காம் திரும்பி கூப்பிட்டு விட்டாலாம். இவர் அடுத்து மறுபடியும் என்ன நமக்கு திட்டு விட போகிறதோன்னு நினச்சிட்டே பெல்காம் வரார். இப்போ என்ன பண்ணுறாலாம் பெரியவா, அவரை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சுட்டு, ஐயோ மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் நமக்கு விழ போகிறதுன்னு இவர் பயந்து நிற்கிறார். உடனே சொல்கிறாலாம், இந்த இருக்கானே பெல்காம், அவள் ஊரில் நிறைய தர்ம காரியம், இந்த பாடசாலை ஆரம்பித்து அதுலேருந்துன்னு என்னென்னலாம் காரியம் பண்ணுறாளோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறாள் இங்கே பெரியவா. இது இவர் எதிர்பார்க்காத டயத்தில் அவள் ஊரில் என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலை அங்கே இருந்து பண்ணிட்டு இருக்கான் பாவம். அதனால் அவள் பண்ணுற தர்ம கைங்கரியத்துக்கெல்லாம் இந்த பணம் நல்லா உபயோகப்படும், அதனால் நீ அவனுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாலாம் பெரியவா. நினச்சி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தர்மம்னா எப்படி நீ ஜாக்கிரதையாக இதை ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப காஷியஸாக அது ஒரு ஃபயர் அந்த லைனை தாண்டப்படாதுங்கிற விஷயத்தையும் அவருக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டோம். பின்னாடியே இதே டயத்தில் இதே சபையில் எல்லாரும் முன்னாடியும் இவர் பண்ண நல்ல காரியங்களையும் எடுத்து சொல்லி அதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஃபண்டையும் பெரியவா அவர்கிட்ட டைரக்ட் பண்ணி விடுறா. இதுதான் பெரியவா இந்த பக்தர்கிட்ட கேட்குறாளாம், இந்த 1000 ரூபாய் இப்போ அவனுக்கு கொடுத்துட்றியா அப்படிங்கிறா. உடனே பெரியவா தோ கொடுத்துட்றேன், அவர் எடுத்துன்னு போட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரியவா எங்கே சொல்கிறீங்களோ அங்கே கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாராம். பெரியவா பெல்காம்கிட்ட கேட்குறா,
நீ ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போயிடுவியா ஊருக்கு? ஏன்னா அந்த காலத்தில் 1000 ரூபா பெரிய பணம். எடுத்துன்னு போயிடுவேன் பெரியவா. எப்படி கொண்டு போவேன்? இல்லை பெரியவா, நான் வந்த மாதிரி இப்போ ரயிலில் போயிடுவேன், போகும்போது இது ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போயிடுறேன் அப்படிங்கிற. அப்படிலாம் பண்ணாத, ஏன்னா இவர் கொண்டு வந்து கொடுத்துட்டார், நீ எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்ட. இப்போ அந்த பணம் நடுவில் எங்கேயா காணாமல் போச்சானாக்கா அவருக்கு நீ ஜவாபு சொல்ல வேண்டியதில்லை, நான் தான் ஜவாபு சொல்லணும் அவருக்கு. ஏன்னா என்னை நம்பினா அவர் பணத்தை கொடுத்துருக்கார். அதனால் ஜாக்கிரதையாக உங்கள் ஊருக்கு இது போய் சேர்ற வரைக்கும் அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ஒரு காரியம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த பக்தரை திரும்பி கூப்பிட்டு, மெட்ராஸ்லேருந்து வந்தவரை, நீ என்ன பண்ணுற, அவன் பேருக்கு ஒரு டிராஃப்டாக இதை எடுத்து கொடுத்துரும், அது ஜாக்கிரதையாக அவன் ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டு அப்புறமா அவன் பேங்க்கில் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி இருந்து எல்லாரும் இங்கே ஆகாரம் பண்ணிட்டு கிளம்புங்கோன்னெல்லாம் பெரியவா. இந்த இடத்துல பெரியவாளுடைய அன்பு, அக்கறை, சமயோஜிதம், தர்மம், இப்படி எல்லா ஆஸ்பெக்டும் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஒரு தாயாராக இருந்து இந்த குழந்தை பண்ணுற நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும், அந்த குழந்தைக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கணுங்கிறதும் ஒரு பக்கம். அதே நேரத்தில் தர்ம விக்கிரகமாக தான் இருந்துட்டு தன்னுடைய குழந்தைக்கு தர்மத்தின் நியதியை எப்படி எடுத்து சொன்னால் புரியுமோ அந்த விதத்தில் முதல்ல தர்மத்தை எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் இன்னும் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுக்காக சப்போர்ட்டிவாக இந்த ஒரு ஃபைனான்ஸை அவர் பக்கம் டைரக்ட் பண்ணி விட்டா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, முதல்ல தர்மத்தை எடுத்து சொல்லி அதை அவன் நன்னா புரிஞ்சுட்டான்னு ஆன பிறகு அந்த வழியில் போகிறதுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து அதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே தர்மத்தை இன்னும் நன்னா செழிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவா இந்த இடத்துல காமிச்சிருக்கா. இப்படி 1 இல்லை 2 இல்லை, தர்மம் அப்படின்னு சொன்னாலே எப்படி ராமனை நினைக்கிறோமோ, நம்முடைய சமீப காலத்தில் ராமனாகனாக்கா சாட்சாத் நம்ம பெரியவாளே தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி தர்மங்கிற ஒரு விஷயத்தில் பெரியவா நடத்தி காமிச்சு இன்னொரு அற்புதமான ஒரு லீலை. நாளைக்கு அந்த சம்பவத்தை பார்ப்போம். பெரியவா சரணம்.